வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உடம்பை வளர்க்கும் உபாயம் கண்டேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்று சொல்கிறார் திருமூலர். நிகழ்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதற்கு ஒரே தீர்வு யோகா என்று சொல்கிறார் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள். இன்று சர்வதேச யோகா தினம், அதாவது இன்டர்நேஷனல் யோகா டே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய வேண்டுமா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தினந்தோறும் அனைவரும் கட்டாயமாக யோகா செய்தே ஆக வேண்டும். அதாவது ஒவ்வொருவருக்கும் மனம் மற்றும் புத்தி என்று இரண்டு இருக்கிறது. அது என்ன மனம் மற்றும் புத்தி? மனம் எப்படி என்றால் பிடித்திருக்கிறது, பிடிக்கவில்லை என்பதை பற்றி மட்டும் தான் சிந்திக்கும். ஆனால் புத்தி என்பது அப்படி கிடையாது. எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நமக்கு அறிவுரைகளை வழங்கும். ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சர்க்கரை நோயாளி ஒருவர் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக இனிப்புகள் நிறைய இருக்கின்றன. அவருடைய மனம் சொல்கிறது 2 இனிப்புகள் எடுத்து வாயில் போட்டுக்கொள் என்று சொல்கிறது. அவர் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டார். உடனடியாக 2 இனிப்புகள் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு விட்டார். என்ன ஆகிறது? சர்க்கரையின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூடுகிறது. கூடிய பிறகு அவர் மருத்துவரிடத்தில் செல்கிறார். மருத்துவர் என்ன செய்கிறார்? சர்க்கரை மாத்திரையின் அளவை கூட்டுகிறார். சாப்பிட ஆரம்பிக்கிறார். உடலில் எங்காவது ரணம் ஏற்பட்டால் அவ்வளவு எளிதில் ஆறிவிடாது. பிறகு அவசைப்படுகிறார். பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் மனதின் வசம் இருப்பவர்கள், மனதிற்கு அடிமையானவர்கள். ஆனால் புத்தியின் ஆளுமையில் இருப்பவர்கள் எப்படி என்று கேட்டால் அவர்களுக்கும் மனம் இருக்கிறது. அவர்களுடைய மனமும் சாப்பிடு என்று சொல்லும். ஆனால் புத்தி குறுக்கே அறிவுரைகளை வழங்கும். சாப்பிடாதே, பிறகு அவஸ்தைப்பட போவது நீ மட்டும்தான், இப்போது சாப்பிட்டு விடலாம். பிறகு உன்னுடைய மருத்துவர் உனக்கு என்ன செய்வார்? உன்னுடைய மாத்திரையின் அளவை கூட்டுவார். அதை நீ சாப்பிட வேண்டும். பிறகு உன்னுடைய உடலில் எங்காவது ரணம் ஏற்பட்டால் அவ்வளவு எளிதில் ஆறாது. இவ்வளவு அவஸ்தைகளை நீ பட வேண்டுமா? பட்டு இப்படி சாப்பிட்டு தான் ஆக வேண்டுமா என்று புத்தி நமக்கு அறிவுரைகளை வழங்கும். ஆகையால் நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய மனதின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா அல்லது நம்முடைய புத்தியின் ஆளுமையில் இருக்க வேண்டுமா என்பதை பற்றி நாம் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் புத்தியின் ஆளுமையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? அனைவரும் கட்டாயமாக யோகா செய்து ஆக வேண்டும். யோகா செய்தால் மட்டுமே நம்முடைய மனம் ஒருநிலைப்படும். டிசிஷன் மேக்கிங் என்று சொல்கிறோம் அல்லவா? தீர்மானம் எடுப்பதில் எந்த விதமான ஒரு சிக்கலும் நமக்கு வராது. தைரியமாக எப்படிப்பட்ட தீர்மானங்களையும் சரியான தீர்மானங்களை நம்மால் எடுக்க முடியும். ஆகையால் தினந்தோறும் கட்டாயமாக அனைவரும் யோகா செய்யுங்கள். நம்முடைய ஆரோக்கியமே நம்முடைய குடும்பத்தின் ஆரோக்கியம் என்பதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் யோகா செய்வதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். எதிர்கால இந்தியா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் கட்டாயமாக யோகா செய்தே ஆக வேண்டும். அனைவரும் யோகா செய்யுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.